சென்னை அன்புமணி ராமதாஸ் சென்னைக்கான புதிய விமான நிலையத்தை திருப்போரூரில் அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது: கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் சென்னையில் புதிய விமான நிலையம் அமைக்க 4 பொருத்தமான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டன. அவற்றில் இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் ஆய்வு செய்து பரிந்துரைத்த 2 இடங்களில் ஒன்றான பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று சாதனையாக தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது பரந்தூர் தேர்வு செய்யப்பட்டதற்கு முந்தைய அதிமுக அரசும் மத்திய அரசும் தான் காரணம் என கூறுவது கண்டிக்கத்தக்கதாகும் என்று கூறியுள்ளார். ஒரு திட்டத்தால் நல்ல பெயர் கிடைக்கும் என்றால் அதை தமது சாதனையாக காட்டிக்கொள்வதும், மக்களின் எதிர்ப்பு கிளம்பும் என்றால் அதன் பழியை அடுத்தவர்கள் மீது போடுவதும் திமுகவின் வழக்கமான ஒன்றாகும் என தெரிவித்துள்ளார். சென்னைக்கு 2வது விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்ற யோசனை எழுந்தபோதே திருப்போரூர் பகுதியில் அரசுக்கு சொந்தமாக 5000 ஏக்கருக்கும் கூடுதலாக நிலம் உள்ளது. அங்கு விமான நிலையம் அமைக்கப்பட்டால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று பாமக வலியுறுத்தியது. இருப்பினும் புதிய விமான நிலையம் அமைப்பதற்காக திருப்போரூர், பட்டாளம், பரந்தூர், பன்னூர் ஆகிய 4 இடங்களை மாநில அரசு பரிந்துரைத்து பரந்தூரை தேர்ந்தெடுத்தது என்று கூறியுள்ளார். மக்களின் எதிர்ப்பை பொருட்படுத்தாமல் திமுக அரசு தான் ஏதோ சில காரணங்களுக்காக பரந்தூரில் தான் புதிய விமான நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளது என்றும், திமுக அரசு நினைத்தால் அப்போதே திருப்போரூரில் புதிய விமான நிலையத்தை அமைத்திருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். திருப்போரூர் பகுதியில் புதிய விமான நிலையம் அமைக்கப்பட்டால் அதையும் இப்போதுள்ள விமான நிலையத்தையும் மெட்ரோ ரயில் மூலம் எளிதாக இணைக்க முடியும். எனவே தமிழக அரசு திருப்போரூரில் புதிய விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார்.